ஆமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க பூஜாஸ் கிச்சன் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. அதுக்கு முன்னாடி அம்மாவோட கையில் மருதாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடடா சூப்பரா இருக்கே. நாளைக்கு நம்ம வீட்டில் விசேஷங்க. அதனால பூஜா குட்டிக்கு மருதாணி வைக்க வந்தாங்க. அப்படியே கூட நாங்களாம் சேர்ந்து வச்சுக்கணும். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. சுகன்யா வச்சிருக்கா, வருஷா குட்டி வச்சிருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது நாங்கள் சொல்கிறோம் யார் என்னன்னு. ஏன்னா இப்போ சொன்னால் அவங்கள பார்க்குறதுக்காக இங்கே எல்லாருமே வந்துடுவாங்க. அதனால அந்த அம்மா ஊருக்கு போகும்போது நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். சரிங்களா, யார் வந்து ஸ்பெஷல் பர்சனாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா, நெயில் பாலிஷ் போடணும். ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வந்துருவாங்க. ஜாலியாக ரெடி ஆகிட்டு இருக்கோம். வாங்க அப்படியே நீ என்ன ஸ்பெஷலாக பார்க்கலாம்னு சொல்லுங்கள். அம்மாவோட டிசைன் சூப்பராக இருக்கு செல்லம், அழகாக இருக்கு செல்லமே. நல்லா போட்டு விட்டாங்க பொறுமையாக நிதானமாக. நான் மேக்கப் ஆர்டிஸ்டோட மெஹந்தி ஆர்டிஸ்டோட காண்டாக்ட் நம்பர் வேணா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். நேற்று நிறைய பேர் பூஜா குட்டியை விஷ் பண்ணியிருந்தீங்க. எங்கள் மனம் போலவே எல்லாமே நல்லபடியாக அமையுதுன்னு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. உண்மைதாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். பூஜா குட்டிக்கு அப்படியே பாருங்கள் எவ்வளோ திருஷ்டி பாருங்கள். மனசு போல் மாப்பிள்ளையும் அந்த குடும்பமும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வாங்க ஓகே வாங்க பார்க்கலாம். காலையில் செஞ்ச பூரி மிச்சம் இருக்குப்பா. கிழங்கு இந்த கிஷோர் பையன் வரேன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பார்த்தா எஸ்கேப் ஆகிட்ருக்கான், போயிட்டு வீட்டுக்கு போயிட்டேன்றான். அப்புறம் பழையது இருக்குது. இது பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு காரக்குழம்பு எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் நம்ம என்ன குழம்பு வச்சுருக்குறோம்? என்ன குழம்பு? இங்கே பாருங்க, இது கோவக்காய் பொரியல்ப்பா. ஓகே, கொத்தவரங்கான்னு சொல்லிட்டேன். கோவக்காய் பொரியல். சுகன்யாக்கா இந்த லைட்டை மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணுங்க, ரெண்டு லைட்டையும். இதோ இங்கே லைட் போடுறா அப்படி சொல்லுமா. என்னடா அதுக்கப்புறம் ரசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வறுவல், இந்த கிழங்கா மீன் வறுவல். ஓகே, கிழங்கா மீன் கலவை மீன்லாம் போட்டு குழம்பு வச்சுருக்கோம் சூப்பராக. இன்னொரு காய் பார்த்தீங்கன்னா கோஸு வந்து பொரியல். கோஸும் கடலை பருப்பும் போட்டு சூப்பராக பொரியல் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் மதியத்திற்கு சுட சுட சோறு. சூப்பரு. இயற்கை பொன்னி அரிசி தான் நிறைய பேர் வாங்கிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு வீடியோவில் அம்மா சொல்லியிருந்தேன் மேமாகுடி சேனலில். அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க இந்த அரிசியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. ஓகே, அருமையான மீன் குழம்பு. இங்கே பாருங்கள், இந்த மீன் ஒரு விதவிதமான மீன். இந்த மீன் இந்த பாருங்கள் சுதும்பு, இந்த மாதிரி எல்லா மீனும் கலவை மீன் போட்டு அருமையாக ஒரு மீன் குழம்பு வச்சிட்டோம். சூப்பரமா மீன் குழம்பு. இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து எனக்கு அந்த அம்மா மீன்காரம்மா ஓசியில் ஒரு நண்டு கொடுத்தாங்க, 4 இறா கொடுத்தாங்க. அது போட்டு தொக்கு வச்சாச்சு. இந்த பக்கம் இன்னும் முட்டை வறுவல். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. வேறு லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு புடி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பாருங்கள். அம்மாவுக்கு இங்கே தெரியுதுங்களா அடிப்பட்டது, இங்கேயும் இங்கேயும் தேய்ச்சின்னு போயிட்டு இருக்குது. வலி தான் பயங்கரமாக இருக்குது. பாக்கு தோசையில் எல்லாத்துக்கும் சூப்பருங்க. இதுவும் வடி விட சூப்பர். ஓகே, வலிக்குது, என்ன பண்ணுறது, பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக வந்து ஒவ்வொன்றையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா, நீங்கள் வந்து அதான் நான் தான் சொன்னேன் இல்லையா, மேரேஜுங்கிறது 2 ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க எப்போ வந்து ரிவீல் பண்ணலான்னு சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அன்னைக்கு டேலேருந்து உங்களுக்கு ஒரு விலாகாக அழகாக எடிட் பண்ணி விலாக்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். சரிங்களா, ஒவ்வொன்றும் நடக்கும்போது விலாக்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். உங்கள் கண்ணுக்கு விருந்தாக ஒவ்வொன்றையும் அழகாக கொடுப்போம். இருந்தாலும் எங்கள் வாய் இருக்குதுல்ல சும்மா இருக்க. ஏன்னா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. எங்களோட கஷ்டம், எங்களோட சந்தோஷம் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிடுறோம். ஸோ நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இது காரணம்னு சொல்லிட்டு சொல்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா, ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் அதாவது பூஜாஸ் கிச்சனை விரும்பி தான் இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பேர் வந்து வீடியோஸ் தினமும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக பண்ணுவோம். சரிங்களா, பொறுமையோடு நிறைய பேர் அவ்வளோ அழகாக விஷ் பண்ணியிருக்கீங்க, சந்தோஷமாக இருக்குது. அவங்களுமே இந்த கமெண்ட் கொடுக்குறவங்க புரிதல் இல்லாமல் கொடுக்குறாங்க, அவங்களுமே தெரிஞ்சுப்பாங்க போக போக நாளடைவில். சரிங்களா, ஏன்னா நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஆரம்பத்தில் பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களே ஃப்யூச்சரில் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சாரிமான்லாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அது அவங்கவுங்க ஒரு ஸ்டேஜில் அவங்களே மாற்றிப்பாங்க. அதை
ஸோ வேற என்ன பட்டு? ஆக மொத்தம் மெஹந்தி போட்டு ஃபங்க்ஷன் வைபை நேற்று இனிதே ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நாங்கள் vlog எடுத்துருக்கோங்க. எடுத்து வைக்கிறோம். கண்டிப்பா வெயிட் பண்ணி மட்டும் பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதை நீங்க வந்து ஜாலியாக அப்படியே பார்க்கலாம். செம்மையா எனக்கே ஹாப்பியா இருக்குது. அப்புறம் நீங்க தினந்தோறும் பூஜா குட்டியை பார்த்து இப்படி சுத்தி போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி உடச்சிட்டேன்னு சுற்றி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அவ்வளோ சூப்பரான விளாக்ஸ்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வரப்போகுது. சரிங்களா? ஆர்டிஸ்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். நீங்க வேணா உங்களோட புக் பண்ணிக்கோங்க. சூப்பரா போட்டிருக்காங்க. அப்புறம் நந்தினி குட்டி வந்து எனக்கு அழகா நெயில் பாலிஷ்லாம் வச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் ஆன் தி வே. இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். அடுத்தது நாங்க போயிட்டு பூ கட்டுற வேலை எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். சரியா? பாய் பாய்.